சங்கைக்கும் மிகுந்த மேன்மைக்கும் உரிய அல்லாஹ் தஆலாவுடைய மேலான நல்லடியார்கள், அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் 4வது நாள் தராவிஹுடைய தொழுகையை நிறைவேற்றியவர்களாக அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் தஆலா நம்முடைய தொழுகைகளையும் நோன்புகளையும் இன்னும் பிற இபாதத்துகளையும் அல்லாஹ் தஆலா பரிபூர்ணமான முறையில் கபூல் செய்வானாக. சங்கைக்குரியவர்களே, நாம் இன்றைய தினம் பார்க்க இருக்கக்கூடிய சஹாபி ஹஜ்ரத் சையதுனா பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வாழ்க்கை, அதை படிக்கும் பொழுது ஒருவர் பொறுமையோடும் மன உறுதியோடும் ஈமானோடும் இருந்தால் எவ்வளவு உயரத்தை அவரை அடைய முடியும் என்பதற்கு சையதுனா பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வாழ்க்கை ஒரு சான்று. சையதுனா பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்ற வரலாறை, ஏற்ற விதத்தை சில கிதாபுகளில் இப்படி பதிவு செய்கிறார்கள். ஒரு முறை சையதுனா பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அடிமையாக இருந்த பொழுது அவர்களுடைய எஜமானனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டு செல்லும் பொழுது வழியில் சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹஜ்ரத் சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் வருகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு குடிப்பதற்கு பால் கிடைக்குமா என்று கேட்கும் பொழுது, நீங்கள் இந்த ஆட்டை, அந்த ஆட்டிலிருந்து நீங்கள் பால் கறந்து குடித்துக் கொள்ளுங்கள் என்று அவர்கள் அனுமதி கொடுக்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய முபாரக்கான கரத்தால் பால் கறந்து இருவர் மட்டுமல்ல, அங்கிருந்த பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் குடிக்கிறார். 3 பேரும் வயிறு நிரப்ப குடிச்சதுக்கு பிறகு பார்த்தா அந்த ஆட்டுடைய பால் கொஞ்சம் கூட குடிக்கல. இதை பார்த்து ஆச்சரியமடைந்த சையதுனா பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், நீங்கள் யார் என்று விசாரிக்கிறார்கள், நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள், எப்படி இது நடந்தது விசாரிக்கும் பொழுது அவங்க சொல்றாங்க, நான் அல்லாஹ்வுடைய ரசூலாக வந்திருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது, அவர்கள் அடிமையாக இருந்தார்கள். ஆனால் யாருடைய அனுமதிக்கும் யாருடைய உத்தரவுக்கும் எதிர்பார்க்காமல் உடனடியாக அந்த இடத்தில் இஸ்லாத்திற்கு வருகிறார். வரலாற்று ஆசிரியர்கள் இப்படி ஒரு செய்தியை பதிவு செய்கிறாங்க. மக்கா வாசிகளில் இஸ்லாமை வெளிப்படையாக சொன்னவர்கள் 7 பேர். அதில் முதல் நபர் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 2வது நபர் சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. 3வது சையதுனா அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு. 4வதாக சுமையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, சுஹைப் இப்னு சினான் ரலியல்லாஹு அன்ஹு, அல்-மிக்தாத் இப்னு அஸ்வத் ரலியல்லாஹு. இந்த 7 பேர் தான் மக்காவாசிகள்கிட்ட வெளிப்படையாக ஈமான் இஸ்லாத்தை சொன்னவங்க. நான் இஸ்லாம் கொண்டிருக்கிறேன், ஈமான் கொண்டிருக்கிறேன். அதில் 2 நபர்கள் சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அவருடைய குடும்பத்தார்கள், பெரிய குறைஷி குடும்பம், அவங்க குடும்பத்தார்கள் அவங்கள எந்த ஒரு பாதிப்பும் வராமல் பார்த்துக்கிட்டாங்க. குடும்பத்துக்காக வேண்டி யாரும் அவங்களை கையை வைக்கல. ஆனால் மீதமுள்ளவர்கள் அடிமைகள். இப்படி அடிமைகளாக யாரெல்லாம் இருந்தாங்களோ எல்லாருமே சொல்லொண்ணாத அதாபுகளை, சித்திரவதைகளை அனுபவித்தார்கள். அதில் முதல்ல ஷஹீதானவங்க சையதுனா சுமையா ரலியல்லாஹு அன்ஹா. மற்றவர்கள் எல்லாம் அதாபுகளை அனுபவிக்கிறார்கள். இந்த அதாபு எப்படி ஏற்படுது அப்படின்னா, வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க, அபூஜஹல் இது எல்லாருக்கும் காரணம். என்ன அப்படின்னா, ஒருவர் இஸ்லாத்துக்கு வர்றாரு அல்லது இஸ்லாத்தை நோக்கி போறாரு அப்படின்னு தெரிஞ்சுட்டா மனுஷன் 3 கேட்டகரியா பிரிச்சுக்கலாம். ஒருத்தவங்க பெரிய குடும்பத்தில் இருப்பாங்க, அல்லது வியாபாரிகளாக இருக்கலாம், ஒரு அந்தஸ்து அடைஞ்சவங்க அல்லது வியாபாரத்தில் ஏதாச்சும் ஒரு விதத்தில் உயர்ந்தவங்க இருக்கணும். 3வது அடிமைகள். யார் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறாங்களோ, பெரிய குடும்பத்தில் இருக்காங்களோ, அவங்கள்ட்டெல்லாம் போய் என்ன சொல்றது, நீங்கள் இஸ்லாத்துக்கு போனால் உங்கள் மரியாதை குறைஞ்சிடும், குடும்ப கௌரவம் குறைஞ்சிடும் சொல்லுவாங்க. யாரெல்லாம் வியாபாரிகளாக இருக்காங்களோ
அவங்கள்ட்ட போய் என்ன சொல்லுவான், நீங்கள் இஸ்லாத்துக்கு போயிட்டீங்கன்னா உங்கள்ட்ட யாரும் பொருள் வாங்க மாட்டாங்க, உங்களுடைய பொருள் நாசமாகும், நஷ்டமடைவீங்க. மூன்றாவதாக அடிமைகளாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல அவங்களுடைய எஜமானர்களை போய் ஏற்றி விடுவாங்க. ஒரு அடிமை உன் கீழே இருக்கிற ஒரு ஆள் நீ வணங்குறத வணங்க மாட்டானா அப்படின்னு சொல்லி ஏற்றி விடுறது. இந்த வேலையை பார்த்தது அபூஜஹல். இதற்கு ஏற்றவாறு பிலால் ரலியல்லாஹு அன்ஹுடைய எஜமானனாக இருந்தவன் உமையா இப்னு ஹலஃப். அந்த உமையாவை வரலாறு எப்படி அவங்க, அதாவது உமையாவை எப்படி எழுதுறாங்க அப்படின்னா, உலகத்திலேயே மோசமான அதாபுகளை கொடுத்த ஒரு மனிதன். எந்த அளவுக்கு சீனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடந்து போகும் பொழுது புதைச்சி வச்சு, மண்ணுக்குள்ள வச்சு புதைச்சி வச்சு தலை மட்டும் வெளியிருந்த அப்படி இருக்கும். அப்படி வைத்தெல்லாம் அதாப செய்வாங்க. ஏன் கை, அதாவது கழுத்துல கைத்தை கட்டி சின்ன பசங்கள்ட்ட கொடுத்து, சின்ன பசங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு விளையாடதான் தெரியும், பிடிச்சி இழுத்துட்டே போகிறது, இவங்களும் பின்னாடியே போகிறது. இவ்வளவு நெருக்கடிகளை, கஷ்டங்களை சீனா பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொடுத்தாங்க. இப்போ இதை பார்த்துட்டு இருந்த சீனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சரி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சரி, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு வாங்குறதுக்கு நம்மகிட்ட பணம் இருந்தால் நம்ம வாங்கிடலாம் அப்படின்னா. இதை கேட்டு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் வாங்குறத விருப்பப்படுறாங்க அப்படிங்கிறத விளக்கிட்டு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு விலை கொடுத்து வாங்குறாங்க. அதாவது விலை கொடுத்து வாங்குறது அப்படின்னா குறிப்பிட்ட, அதாவது பிலால் ரலியல்லாஹு அன்ஹுடைய விருது நம்ம சொல்லணும் அப்படின்னா அவங்க வேலை செய்ய முடியாத மெலிஞ்சவங்க, உயரமாக இருப்பாங்க, ஆனால் எந்த ஒரு வேலையும் அவங்களால செய்ய முடியாது, திறமையான அடிமை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அப்படி இருந்தவங்க ஒரு திறமையான அடிமை, நல்ல அடிமையை அவங்களுக்கு கொடுத்துட்டு, அது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் காசையும் கொடுத்து அந்த உமையாவை எப்படி திருப்திப்படுத்த முடியுமோ அப்படி திருப்திப்படுத்தி சரி நான் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு வாங்குறாங்க. அப்படி வாங்கி கொண்டு வரும்பொழுது மறுபடியும் சொல்றா உமையா, நீங்கள் ₹1, அதாவது ஒரு ஊக்கியா அப்படின்னு சொல்றாங்க, ஒரு குறிப்பிட்ட ஒரு அளவு. இவங்க கொடுத்து வாங்கிட்டு வந்தது 40 ஊக்கியா. நீங்கள் ஒரு ஊக்கியாவுக்கு கூட என்னது போகாத ஒரு அடிமை நீங்கள் வாங்கிட்டு போறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நீ 100 ஊக்கியா நான் கேட்டிருந்தாலும் நான் கொடுத்துருக்கேன். ஏன் இவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரிமையிடணும், ஒன்றதை காப்பாற்றணும்னு நாடுறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன நினைக்கிறாங்களோ அதை நான் செய்வேன் அப்படின்னாங்க அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. சரி வாங்கிட்டு வந்தாச்சு. இவருடைய தகுதி எந்த அளவுக்கு உயருது அப்படின்னா, பின்னாடி உள்ள காலங்களில் இவர்களை பற்றி என்ன பேசுகிறாங்கன்னா, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை விட இவங்க பெரியவங்க பேசுகிறாங்க மக்கள். ஏன்னா அவ்வளோ ஒரு நெருக்கம் ரசூலுல்லாஹோட. எந்த ஒரு வேலையை சொல்றதா இருந்தாலும் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. சொல்ல போனால் ரசூலுல்லாஹ்வுக்கு நிழல் கிடையாது. அப்படி ஒரு நிழல் இருக்கும் அண்ணா அப்படின்னு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அவ்வளவு நெருக்கமாக இருந்தவர்கள் எல்லா போர்களிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு கலந்து கொண்டவர். இப்போ என்ன பேசுறாங்க அப்படின்னா, இவங்க தான் பெரிய ஆளு, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை விட இவங்க பெரிய ஆள் பேசுறாங்க. ஆனால் பிலால் ரலியல்லாஹு அன்ஹுடைய பணிவு எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னா, சொன்னாங்களா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹுடைய நன்மைகளில் ஒரு நன்மை தான் நான் அப்படின்னா. என்ன நன்மை? அவங்க வாங்கி உரிமை விட்டது ஒரு நன்மை அவங்களுக்கு, அந்த நன்மையில ஒரு நன்மை தான் நான். இப்போ எவ்வளவு பணிவு பாருங்க. அது மட்டும் இல்லை, ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூப்பிட்டு இப்படி கேட்குறாங்க, எனக்கு முன்னாடி உங்களுடைய காலடி சத்தத்தை, செருப்பு சத்தத்தை நான் சொர்க்கத்தில் கேட்டேன்னு, எதனால அப்படின்னு கேட்கும்பொழுது 2 ரிவாயத்துகள் வருது. இவங்க ஒரு ரிவாயத்தில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, யார சொல்லதா நான் எப்போ பாங்கு சொன்னாலும் 2 ரக்காத் தொழுது தான் பாங்கு சொல்லுவேன் அப்படின்னா, நான் எப்போ உது செஞ்சாலும் அந்த உதுவுக்கு காணிக்கையாக நான் 2 ரக்காத் தொழுவேன் அப்படின்னா. இன்னொரு ரிவாயத்தில் என்ன வருது அப்படின்னா, சொல்ற வார்த்தையை கொஞ்சம் கவனிக்கணும். உது செய்யறதுக்கு நான் போயிட்டேன் அப்படின்னா, உது செஞ்சுட்டு வந்துட்டு நம்ம என்ன சொல்லுவோம், என்ன அமலை செய்யறோமோ அது பெருமையாக பேசுவோம்.
இவங்க என்ன சொல்றாங்க, அல்லாஹ் எனக்கு எவ்வளவு தொழுகிறதுக்கு நாடி இருந்தாலும் அது எனக்கு தொழுக. நம்ம செய்யற அமலை நம்ம பெரிய பெருமையா பேசுவோம். ஆனா இவங்க சொல்ற வார்த்தை என்ன, அல்லாஹ் எனக்கு எவ்வளவு தொழுகணும் அப்படின்றது விதிச்சிருந்தானோ இறைவன் நாடிய அளவுக்கு நான் தொழுவேன். அவ்வளவு பணிவுக்கு சொந்தக்காரர்கள் சையதுனா பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அது மட்டுமில்லை, இவர்களை குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இஷ்தாகத்தில் ஜன்னத்து இலா ஸலாஸத்தி, 3 பேரை சொர்க்கம் ஆசைப்படுது நாங்கள் சொல்றோம். ஒன்று யாரு, சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா, இரண்டாவது அம்மார் பின் யாசிர் ரலியல்லாஹு, மூன்றாவது பிலால் ரலியல்லாஹு தஆலா. இவர்களை குறித்து இன்னும் பேசணும் அப்படின்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கருப்பின முஃமின்கள் இருக்கிறாங்க இல்லையா, அந்த கருப்பின முஃமின்களின் தலைவர்கள் 3 பேர் இருக்கிறாங்க. ஒன்று யாரு, லுக்மான் ஹக்கீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இரண்டாவது நஜ்ஜாஷி மன்னர், மூன்றாவது சையதுனா பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களை குறித்து சொன்ன வார்த்தைகள். இன்னொரு வார்த்தையிலே ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தையை நம்ம சொல்லணும் அப்படின்னா, நிஅமல் மர்உ பிலால் சய்யிதுல் முஅத்தினீன யௌமல் கியாமா வல் முஅத்தினூன அத்வலுன் நாஸி அனாகன் யௌமல் கியாமா. நாளை மறுமையில் முஅத்தின்கள், பாங்கு சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் ஒன்று சேரும் பொழுது அந்த பாங்கு சொல்லக்கூடியவர்களுக்கு முஅத்தின்களுக்கு தலைவராக சையதுனா பிலால் ரலியல்லாஹு தஆலா இருப்பாங்க. அந்த வார்த்தையுடைய வெளிப்பாடு நம்மள்கிட்ட கூட வெளிப்படுது. நம்ம முஅத்தினை கூப்பிடணும்னா என்ன சொல்றோம், பிலால். அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய முஅத்தின் என்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்துக்கு பிறகு பாங்கு சொன்னது. சில நேரங்களில் சில கட்டங்களில் சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை வற்புறுத்துகிறார்கள் பாங்கு சொல்லணும் அப்படின்னு. அங்கே பாங்கு சொல்லும் பொழுது அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தையை அவங்க சொல்லும் பொழுது சொல்ல மயக்கம் கொண்டு விடுவாங்க. எங்களுடைய கடைசி நிலைமை கூட இவங்க மனைவி பக்கத்தில் இருக்கும்போது சொல்றாங்க, எனக்கு மௌத்து வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், நான் என்னுடைய ஹபீபை வார்த்தைகளாலே இருக்குது, என்னுடைய ஹபீப் முஹம்மதை நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள சந்திக்க போறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது பக்கத்தில் இருந்த மனைவி சொன்னாங்க, யா வையா, எனக்கு வந்து கை சேதமே, என்னுடைய கணவர் விட்டுட்டு போறாங்களே அப்படின்னு கவலைப்பட்டாங்க. பதிலுக்கு இவங்க சொல்றாங்க, யா ஃபரஹா, எனக்கு வந்த சந்தோஷமே, எதை பார்த்து, மௌத்து வர்றதை பார்த்து. இதனால மௌத்தானா நான் என்னுடைய ஹபீபை சந்திக்க போறேன் அப்படிங்கிறது அவங்களுடைய அகீதாவா இருந்தது. நாம் நம்முடைய மௌத்தை நல்ல விதமாக அமைச்சுக்கணும் அப்படின்னா நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் சந்திக்க போகிறோம் என்கிற ஒரு நிலையோடு, இந்த ஒரு சிந்தனையோடு நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா, ஏன் மௌத்தானதுக்கு பிறகு நம்ம ரசூலுல்லாஹ்வை சந்திப்போம். அப்படி சந்திக்கக்கூடிய சந்திப்பு சந்தோஷமான முறையில் இருக்கணும், முக மலர்ச்சியோட ரசூலுல்லாஹ் நம்மளை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தால் நம்ம இந்த உலக வாழ்க்கையை ரசூலுல்லாஹ்க்கு பிடிச்ச மாதிரி வாழணும். ஏன் நம்ம இந்த வாழ்க்கையை ஒழுங்கா வாழட அப்படின்னா ரசூலுல்லாஹ்வை பார்க்கும்போது என்னதான் ஆகும், நமக்கு தான் கை செய்யும். இந்த ஒரு சிந்தனை நம்ம இடத்துல வர வேண்டும். அந்த சிந்தனையை நமக்கு புகட்டியவர்கள் சையதுனா பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்கள் எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இஷ்கோடு அவர்களுடைய காதலோடு வாழ்ந்தார்களோ அதே மஹப்பத்தையும் இஷ்கையும் அல்லாஹ் தஆலா நமக்கும் தருவானாக. எந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேசித்தார்களோ அதே போன்ற நேசத்தை நமக்கும் அல்லாஹ் தஆலா நசீபாக்குவானாக என்ற நல்ல துஆவுடன் நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.